ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு மாசான அப்டேட்டோட வந்திருக்குங்க. வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் என்ன ஒன்று, அவங்க சொன்ன டயத்துக்கு கரெக்டாக 5 மணிக்கு லைக்கா நிறுவனம் வந்து அது ரிலீஸ் பண்ணலை. கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் லேட்டாக தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்கார்ட்ஸ் எப்படி வருன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் ட்ரெய்லர் செம மாசாக இருந்தது, பங்கமாக இருந்தது அப்படி தான் சொல்லணும். அதாவது நம்ம எப்போதுமே ஒரு ஃபியூரியஸான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் தான் கேட்டு நம்ம பழகிருக்கோம். இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படியே ரொம்ப லைட் ஹார்ட்டடாகவே கொண்டு போயிருக்காரு அனிருத் அவர்கள். ஒரு வித்தியாசமான முயற்சி, நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு கேரக்டரைசேஷனையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்காரு ட்ரெய்லர்லேயே டேரக்டர் அவர்கள். ஸோ அந்த ட்ரெய்லர் கட்டிங்க்கு வந்து ஒரு பாராட்டுகள். ஏன்னா எல்லா கேரக்டரையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. எல்லா கேரக்டரும் என்ன மாதிரியான ஒரு ஜேர்னல் அவங்க பயணிக்க போகிறாங்க இந்த படத்தில் அப்படின்றதையும் தெளிவாகவே இந்த ட்ரெய்லர்லாம் தெளிவாக காட்டியிருக்காங்க. ரஜினி சார் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கே உண்டான மாசெலாம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேற மாதிரி இருக்குது. இந்த வயசுல இந்த மனுஷன் இப்படி உழைச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெய்லர்லேயே நமக்கு வந்து அப்படி தெரியுது. கண்டிப்பாக ஒரு கண்ணு பட்டிருக்கு. அதனால தான் அவருக்கு வந்து இந்தமாரி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துருக்காரு நான் சொல்லுவேன். ஸோ ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு திருஷ்டி கழிஞ்ச மாரி நினச்சிங்களேன். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு திருஷ்டி கழிஞ்சிடுச்சு அப்படின்னு நினச்சிப்போம். வேற மாதிரி சம்பவங்க. கதை சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ பெருசாக இருக்குது இந்த படத்தில். என்கவுண்டர்ன்ற விஷயத்தை தாண்டி ஏதோ பெருசாக இதில் வந்து ஒரு சம்பவம் இருக்குன்றது தெளிவாகவே தெரியுது. ட்ரெய்லர் மாசுங்க. அதுலேயும் அந்த கழுகுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த காட்டுக்கு மேலே பறக்கிற மாதிரி காட்டுறாங்க பாருங்க. ரஜினி சார் மீன் பண்ணி தான் அதை காட்டுறாங்க, நல்லாவே தெரியுது. ட்ரெய்லர்லேயும் இந்த சம்பவம்லாம் பண்ணியிருக்காருன்னும் போது படத்தில் என்னென்னலாம் வச்சிருக்காருன்னு தெரியல டேரக்டர். அதேமாதிரி அந்த கார் வந்து நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த காரில் ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ரஜினி சார் வந்து அந்த ஸ்டைலாக வந்து இறங்குற விஷயமா இருக்கட்டும், திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அப்படியே இந்த ஜெயிலர் வைப்ஸ் எல்லாம் ஒரு சில இடத்துல நமக்கு கிடைக்குது. ஸோ இன்னும் நிறைய டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எப்படி இருக்குனாக்கா செம்மையாக இருக்குது. தேட்டர் மெட்டீரியலான ஒரு படமாக தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அமிதாப் பச்சன் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ரஜினி சார் கூட சேர்ந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய காட்சிகள்லாம் எப்படி இருக்குன்னு தேட்டரில் நம்மளால் இப்போவே கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.